நான் கேட்குறேன்னு கூட நினைக்காதீங்க, உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் வரும்? இந்த கோடு விழுந்த கத்தரிக்காய் அதங்கத்தை கத்தரிக்காய். இப்போ நீங்களும் இந்த மட்டிவில் இந்த ரோட்டால போறண்டா இதில் வாங்கலாமே. என்ன புளி 700 ரூபா. இப்போ இவ்வளவு எங்கே போகுது? இப்போ ஒரு ஆள் கூட கோல் பண்ணி பசுக்கு சொன்னார். பஸ் எங்களுக்கு இந்தியண்டியோ இதெல்லாம் இந்தியா. அதில் போட்டி இருக்கு சிவப்பு காய், நல்ல கலர் காய். வணக்கம் உறவுகளே, நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தா மட்டிவில், அதில் அம்மன் கோயிலுக்கு போகிற ரோட். இது மட்டிவில் ரோட். அதில் நாங்கள் நிற்கிறோம். இதில் வந்து இப்போ ஒரு சந்தை ஒன்று இருக்குது. நாங்கள் அந்த சந்தைக்கு தான், சந்தைக்குள்ளே போய் பார்ப்போம். வாங்க. அங்கெல்லாம் சில வாகனம் பெருக ஒன்று பார்த்து தான் கடக்க வேணும். என்ன விசேட பொருளாதார மத்திய நிலையம் யாழ்ப்பாணம் இதுல போட் போட்டிருக்குது. வாங்க நாங்கள் உள்ளுக்க போய் பார்ப்போம். இப்போ நான் இந்த மார்க்கெட்டுக்கு வந்திருக்கிறேன். இப்போ இவ்வளவு கடையும் கொடுத்தாச்சோ? எல்லார்ட்டையும் கொடுத்துருக்கேன். ஆனால் திரைக்கல மணியை மட்டும் தான் வந்துச்சு. இந்த கடை ஒன்று மட்டும் இருக்குது. என்ன இது இப்போ உங்களை இந்த இதுக்கு கடைக்கு விட்டு கடை உங்கள்கிட்ட தந்து இப்போ எவ்வளோ காலம்? ஒரு 6 மாதம் வரும். 6 மாதமா நாங்கள் மட்டும் தான் கடை வந்து வச்சுக்கோங்க. மிச்சம் திறந்து கூட்டுறாங்க. வெயிலில் நிற்கிறீங்க, வாங்க நல்ல நிற்போம். இப்போ 6 மாதமா அது உங்களோட கைக்கு தந்தாச்சு. அப்போ நீங்கள் எவ்விடம் இருக்குது தம்பி? நான் நீர்வேலி. நீர்வேலி எவ்விடம்? அத்தியா ஸ்கூல். அத்தியா ஸ்கூலுக்கிட்ட. அத்தியா ஸ்கூலில் படிச்சிருங்களோ? நானும் அங்கே தான் படித்தேன். நல்ல விஷயம். அப்போ நீங்கள் அங்கேருந்து இங்கே வாரீங்களா? என்னத்தில் வருவீங்க? பைக்கில் வரது. மிளகறி எல்லாம் என்ன? இப்போ நீங்கள் இதெல்லாம் இவ்வளோ மிளகறி இங்கே எடுத்து வச்சுட்டு போகணும். நீ இப்படி வச்சு கட்டிட்டு போயிடுவோம். கேமரா இருக்கு, செக்யூரிட்டி அண்ணா இருக்கு தானே, பாதுகாப்பாக இருக்கும். செக்யூரிட்டி அண்ணா வந்து நிற்கிறேன். செக்யூரிட்டி அண்ணாவே காட்டுங்க தம்பி இருக்கா. செக்யூரிட்டி அண்ணா இப்படி வாங்க. வணக்கம் அண்ணா, வாங்க. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் பழுத்த மாதிரி இருக்குல்ல இந்த வெங்காய பூக்கள் எல்லாம். இது என்ன விலைப்படுமோ? இது குறைஞ்ச விலைக்கு கொடுக்குறது. குறைஞ்ச விலைக்கு கொஞ்சம் என்ன பழுது பட்டு இருக்கா? என்ன கடைக்கு வாடகை காசு கொடுக்கத்தானே வேணும். வாடகை காசு கொடுக்கத்தான் வேணும். வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் தர வேணும். அதுதானே. நல்ல மிளகறி எல்லாம் இருக்கு. இங்கே பாருங்க, கருணக்கிழங்கு, கத்தரி. இது என்ன செய்ய போறீங்க? இதெல்லாம் வாடி இருக்கு. என்ன இதுவும் குறைஞ்ச விலைக்கு தான் கொடுக்குறது. யாரும் மாடுகளுக்கு கேட்கறாள் கொடுக்குறது. விலைக்கு தான். மாடு கத்தரி வராது. நல்ல கத்தரிகள் இருக்கு. இங்கே நல்ல கத்தரியெல்லாம் இருக்கு. எல்லாம் உரிச்சா வந்து இது தனி கடலம்மா. என்ன கடலம்மா? சத்துமா எல்லாம் இருக்கு. சத்துமா, கட்டர் தூள் எல்லாம் இருக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பலசரக்கு ஜாமான் நாங்கள் விற்கிறோம். ஏன்னா வாராக்கள் மிளகறிக்கு மட்டும் பெற மாட்டேன். பிறப்பு வாங்கினோம். அதுக்காண்டி பலசரக்கு ஜாமான் கொஞ்சம் கொஞ்சம் விற்கிறது. தமிழ பேர் கேட்டேன் நான். இல்லையே. என்ன? சிவகாந்தன் அபிஷன். அபிஷன். உங்களுக்கு நான் கேட்குறேன்னு கூட நினைக்காதீங்க, உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் வரும்? எனக்கு மாதம் ஒரு 50 தான் வரும். 50,000 தெரிவினம். உங்களுக்கு இப்போ சாப்பாடு எல்லாமே என்ன மாதிரி? அவரோட தான் சாப்பாடு எல்லாம் தெரிவினம். 3 நேரம் மச்சம் தருவார். அதோட டீ பிளேண்டியல் வரும். நீங்கள் எத்தனை மணி கடை கூட்டிகிட்டு போவீங்க? இப்படி 7 மணி திறப்பன் 5:30-6 மணி கடை கூட்டிடுவேன். சிலது இப்போ 6 ஓர்டர்கள் வாரணம்டா கொஞ்சம் லேட்டாக. இப்போ ஓர்டர் வந்திருக்கு. அப்போ இனி 10 கிழங்கு குட்டியெல்லாம் நிறுத்து அவரை ஏற்றி விட்டு 10 கட்டுவேன். இங்கே பாருங்க, விலைப்பட்டிகள் எல்லாம் போட்டிருக்கணும். இப்போ நீங்களும் இந்த மட்டிவில் இந்த ரோட்டால் போகிறண்டா இதில் வாங்கலாமே. என்ன புளி 700 ரூபா, கருவாடு 1 கிலோ 1100. என்ன கருவாடு இது? நெத்தலி. மற்ற உப்பு 120 ரூபா, பருப்பு. இதில் கொஞ்சம் விலைப்பட்டிகள் போட்டிருக்கணும். மற்ற இந்த சோயா மீட்டும் ரெண்டு விதம். இது ஓட்ட சோயா, மற்ற இது 400 ரூபா. மற்ற உருண்டை சோயா. இது என்ன அப்பளம்? என்ன கலர் கலர் அப்பளம்? கலர் கலர். எல்லாரும் வந்து பூல் வேண்டுன்றேன். பூல் வேண்டு வேண்டாம் கிடைக்குதா? பார்க்க நல்ல வடிவாக இருக்கும். பொரிஞ்சு வர இல்லை பெருசாக வரும். என்ன தம்பி? இதை விட கொஞ்சம் பெருசாக வரும். கொஞ்சம் முறை இருக்கும். இது 10 பேக் கொடுக்கணுமே. 10 பேக். இன்போர்ட் காய் தானே கொடுக்குறது. ஹெல்ப் பண்ணுறதா தம்பிக்கு? ஒரு பேக்கை தூக்கி பாக்கடா அக்கா. சரி தூக்கி பாருங்க. தம்பிக்கு ஒரு அக்கா ஹெல்ப் பண்ணி பாப்போம் என்ன மாதிரி. என்ன சரி தூக்கி பாருங்க.
ரைட் இன்னைக்கு அக்கா தம்பிக்கு ஹெல்ப் பண்ண போறேன். கணக்கை தூக்கி நேரியல் வந்துச்சுன்னா என்ன பேசக்கூடாது. கொண்டு வச்சேன்னா சரியா வெளிவிட 122 800. இப்போ இவ்வளவு எங்கே போகுது? இப்போ ஒரு ஆள் கூட கால் பண்ணி பஸ்ஸுக்கு சொன்னார். பஸ் நீ எங்களுக்கு சொன்னார். இப்போ நாங்கள் கட்டி ஏற்ற வானம் பெறும். எந்த இடம் அது? இது போற இந்த வெங்காயம் இவர் எந்த ஊருக்கு போக போறாரு தெரியாது. இந்த ஊருக்கு பஸ்ஸுக்கு தான் தெரியும். அஞ்சு கோடி வெங்காயம் இது என்ன பெரிய வெங்காயம் கேட்டவியோ? இன்போர்ட். இதுவும் இந்தியன். இந்தியன் டியோ? இதெல்லாம் இந்தியன். அதில் போட்டிருக்கு சிவப்பு காய், நல்ல கலர் காய். அதான் பெரிய வெங்காயம் என்ன விலை விற்கிறீங்க? கிலோ 1 கிலோ 180 ரூபா விற்கிறோம். சின்ன வெங்காயம் 280 விற்கிறோம். உடைக்கு 250 போடுறோம். என் இறக்குமதி காய் தானே. அந்த கோடு விழுந்த கத்தரிக்காய் அதங்க கத்தரிக்காய் மட்டிவில் கத்தரிக்காய். அப்ப அந்த வெள்ளை கத்தரிக்காய் வராத எப்ப வரும்? வேற என்ன மரக்கறிக்காய் அப்ப இன்னும் வெறும் இப்ப இருக்கிறத விட இன்னும் பெறக்கூடிய மரக்கறி என்ன? அப்பதான் இந்த காணொலியில பாத்துட்டு ஆக்கள் கூட இந்த கடைக்கு பெருவினம் சாமான் வாங்குற மரக்கறி வாங்க பெருவினம் எல்லாம் புதுசா வரும். மட்டிலுக்கு போற பாதையெல்லாம் இருக்கு. மற்றது இது வந்து நல்ல பிரஸ்ஸா வாங்கலாமே. அந்த பாடி எல்லாம் உடம்பு மரக்கறி தான். பார்க்கவே நைட்டெல்லாம் ஆஞ்சிட்டு வெடியப்புறம் ஆஞ்சிட்டு கொண்டு வந்து தருவீனா நாங்க வெடிய வைக்கிறதா. உண்மையில எல்லா மரக்கறியும் அப்படித்தான் இருக்குது. அந்த வெங்காய பூ தான் உண்டு. அது நீங்கள் வாடிட்டு ஆனால் கொஞ்சம் குறைஞ்ச விலைக்கு கொடுக்குறீங்க. பைத்தங்காய் எல்லாம் உண்மையில இங்கே பார்க்கவே ஆசையா இருக்கு. பைத்தங்காய் பைத்தங்காய் தூக்கி காட்டு. நல்ல பைத்தங்காய் இருக்கு. பைத்தங்காய் எல்லாம் சட்டப்படி நல்ல நைட் ஆக போது பாருங்க எப்படி இருக்குன்னு. நல்ல குளிர்மையா இருக்குது பைத்தங்காய். பைத்தங்காய் என்ன விலை போறீங்க 1 கிலோ? பைத்தங்காய் 500 1 கிலோ. பெரிய பெரிய பீட்ரூட் எல்லாம் பாருங்க. நல்ல பெரிய பீட்ரூட் எல்லாம் இருக்கு. வந்தா வேண்டிட்டு போகலாம். நல்ல நீங்க கேட்குற மரக்கறி இல்லாட்டிலும் ஒரு மணி தேர்தல திருப்பி வந்துடும். நல்ல புளி. மற்றது இப்போ வெண்டிக்காயை பாருங்க. வெண்டிக்காய் நல்ல ஒரு ப்ரெஷ்ஷாக இருக்குது. நல்ல பச்சை வண்டி. மற்றது பச்சை மிளகாயை பார்க்க உண்மையில நல்ல ஆசையாக இருக்கு. நாங்கள் பச்சை மிளகாய் போஞ்சி கோவாவை பாருங்க எப்படி இருக்குது. நல்லா பச்சை மிளகாய் பாருங்க. பச்சை மிளகாய் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் வேண்டலாம். இப்போ இது இந்த கத்தரிக்காய் இது என்ன நிறம்? என்ன இந்த மட்டிவில் இது மட்டிவில் காயோ ரெண்டும்? அவே மட்டிவிலா தம்புள்ள ஊர். இது இஞ்சத்தே கத்தரிக்காய். இது தம்புள்ள. ஆனா இனி இங்க மட்டிவில் கத்தரிக்காய் இன்னும் பெற போதாம். அது வெள்ளை கத்தரிக்காய். அது வந்துச்சுன்னா 3 வகை கத்தரிக்காய் இங்க வாங்கலாம். அங்க ஒரு 3 இப்ப வந்திருக்கு பாருங்க. இந்த கத்திரிக்காய்லாம் இப்பதான் வந்துடுறாங்க பாருங்க. உங்களுக்கு நல்ல புதுசா பிரஷா வேணுமாண்டா உடனே எடுத்து இப்படிலாம் தரப்படும். அதுக்கு நாங்கள் உங்களோட கடைக்கு வேற நல்லா ஒத்துழைப்பலாங்க. பார்த்துட்டு இந்த வீடியோ கடை மட்டியிலுக்கு சரி மடியெல்லாம் இருக்கு. நாங்க போட்டு வரவே நிச்சயமா நான் வருவேன். இதால போயக்காது இந்த தம்பியாக கடைக்கு தான் வருவேன் மரக்கறி வாங்க. சரி பாய். மரக்கறிகள் எல்லாம் இப்ப உங்களுக்கு எங்க இருந்து கிடைக்குது? எங்க இருந்து வருது? இங்க மட்டிவில் கத்திரிகள். மற்றது மட்டிவில், மற்றது அச்சுவேலி. இந்த இதுக்கு அண்மையா உள்ள இடங்கள்ல இருக்கிற மரக்கறி எல்லாரும் அதை கொண்டு வரணும். இது கருவேப்பிலங்காட்டும் விற்கிறீங்களா? என்ன இது என்ன விலை விற்கிறீங்க? ஒரு பிடி 100 ரூபாய் 50 ரூபாய். ஒவ்வொரு கட்டை பொறுத்து. பெரிய கட்டைன்னா 100 50 விற்கிறது. நல்ல வாசமா இருக்குது. நல்ல பச்சை மிளகாய் எல்லாம் இருக்குது. பச்சை மிளகாய் என்ன விலை தம்பி? இப்போ 1 கிலோ போகுது 350 ரூபா 300 ரூபா.
விலை குறைவு இப்போ இங்கே விலை குறைவு இப்போ அங்கால சந்தையில் எப்படி விற்கிறாங்க தெரியா இங்கே விலை குறைவு இது இப்போ கட்டி இப்போ வருஷம் கன வருஷம் இது என்ன இந்த பில்டிங் கட்டி ஆனால் நான் நினைச்சது எலும்புடையிலாண்டு இன்றைக்கு இப்போ வந்தது தான் தெரியும் இது திறந்துருக்கு வாடகை எவ்வளவு கொடுப்பினோம் இந்த சரி சரியா அது பிரச்சனை இல்லை உங்களுக்கு எப்படி இதில் வியாபாரம் நடக்குதோ இப்போ 1-2 பேர் இப்போ ரோட்டில் போய் பார்த்து அரைஞ்சி வராக்கள் வரையினோம் அதோட வியாபாரி மாதிரி வரையினோம் கடை வியாபாரி மாதிரி வந்து எடுக்கலாம் தானே என்ன ஆனால் இது வந்து வேலைக்கே இந்த பில்டிங் கட்டினா தான் நான் இப்போ தான் இப்போ இன்றைக்கு நான் இதால் போகேக்கான்னு பார்த்தேன் இப்படி கடை ஒன்று திறந்திருக்கிறேன் வேறு கடை ஒன்றும் இல்லை ஒன்று தான் ஒரு கடை தான் இருக்குது மற்றெல்லாம் வேணும் ஓப்பன் ஆகலை இது என்னதான் இதுக்கு பெட்டிக்க பழங்கள் வருது தம்பி இது என்ன தக்காளி பழம் வருது இதுக்கு என்ன பெட்டிக்க வரும் இப்ப இந்த தம்பியாக்கள் கேட்டதுக்கு நாங்க உறவுகளே நீங்கள் இப்ப இந்த மட்டிவில் ரோட்டால போக்குவரத்து செய்யக்கூடிய உறவுகள் மறக்காம இந்த கடையில வந்து இந்த சந்தையில வந்து மரக்கறிகளை வாங்குங்க ஃப்ரெஷ்ஷான மரக்கறி எல்லாம் இருக்கு ஆனா விலையும் கொஞ்சம் குறைவா தான் சொல்லி நம்ம என்னடா அந்த விலை ஆக குறைவான்னு சொல்லல உண்மையில அந்த விலைக்கு ஏற்ற மாதிரி மரக்கறி இருக்குது உடனே நல்ல வெண்டிக்காய பாப்பீங்களா அந்த மாதிரி தான் இருக்குது கத்தரியில இருந்து எல்லாம் அந்த மாதிரி மரக்கறிகளை தான் விற்கணும் அதை கேட்டதுக்கு நாங்க நீங்களும் இந்த போக்குவரத்து இதால செய்யக நீங்கள் இந்த சந்தையில வந்து மரக்கறி கொள்வனவு செய்யுங்க